ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என் மனசுக்கு தோணுன ஒரு சின்ன விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னைக்கு அது உங்களுக்குலாம் தோணியிருக்கா? முதல்ல நம்மக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ன மாதிரி, நம்ம மனசுக்கிட்டேருந்து நம்ம மைண்டுக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றணும்னு உங்களுக்கு என்றைக்காவது தோணியிருக்கா? எனக்கு அப்பப்போ லைட்டாக தோணும். இன்றைக்கி ஹேவியாக தோணுச்சு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கூட முகூர்த்த நாள் இருக்கிறதுனால கடையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால மத்தியானம் வரைக்கும் கடை இருந்துச்சு. மத்தியானம் வரைக்கும் கடையில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் என்னமோ பெருசாக கடையில் வெட்டி முடிச்சுட்டு வந்தவளாட்டம் ஒரு வேலை செய்கிறக்கு மனசு இல்லை. அப்படியே படுத்தாச்சு. படுத்து எழுந்திரிச்சிட்டு இருக்கும்போது தான் தம்பிங்க எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பணியாரம் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே போட்டு அகெயின் படுத்து தூங்கியாச்சு. இப்படியாக பொழுது போய்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சதுக்கப்புறம் வீடு ரொம்ப கசகசன்னு இருக்கே, க்ளீன் பண்ணலாமான்னு கூட இடையில இருக்க தோணுச்சு. அப்போ இந்த பாழா பண்ண மனசு தான் சொல்லிச்சு, எல்லா நாளும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, ஒரு நாள் படுத்த ஆகாதா அப்படின்லாம் அதே மனசு சொல்லிச்சு. அது பேச்சை கேட்டு கூட 10 நிமிஷம் படுத்ததுக்கு அதுக்கப்புறம் எழுப்பிச்சு. ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது, லைட்டாக கூட்டி போட்டாது படுத்தலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அவ்வளோதான். ஒன்று ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மனசு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது, இல்லை அதை க்ளீன் பண்ணு, இல்லை கையோட தொடச்சி விட்டுட்டே படுத்துரு, முடிஞ்ச அன்றைக்கி பாத்ரூமையும் கழுவி வச்சிரு, நைட்டாக முடிச்சிட்டிங்கன்னா காலையில் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நேரம் குறைஞ்சது 9-10 கூட பரவாயில்ல, மணி 12:30 ஆகிடுச்சு. என் மனசு எனக்கு சொல்கிறது நிறுத்த மாட்டேங்குது. அந்த பெட்ஷீட் லைட்டாக களைஞ்சிருக்கு பாரு, சோஃபாவில் இருக்க துணி களைஞ்சி கிடக்குது பாரு, அதை எடுத்து ரெடி பண்ணி வை, இதை எடுத்து மாட்டி வையின்னு சொல்லிட்டு ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கே ஒரு லிமிட்டுக்கு மேலே நைட்டாக வேலை செய்ய வச்சு என்னை கொண்டுலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறியா அப்படின்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கிறதுக்கு மணி 1. அப்போ தோணுச்சு, என்னடா மூளை இதுன்ட்டு. ஏன்னா இதே மனசு தான் என்கிட்ட சாயந்தரம் சொல்லிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ, எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா என்ன அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அதுவே நான் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நைட்டு செஞ்சு முடிச்சுட்டு நீ போய் படுத்தா போதும் அப்படின்ற அளவுக்கு என்னை சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருந்து தானே நம்மளை காப்பாற்ற வேண்டியிருக்கு.